श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता 18வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம்। यत्तु कृत्स्नवदे कस्मिन् कार्ये सक्तमहैतुकम् अतत्त्वार्थवदल्पं च तत्तामसमुदाहृतम्। நம்ம எல்லோரும் இந்த உலகம் அப்படின்னு சொல்லப்படுற யூனிவர்சிட்டிக்குள்ள வித்தியார்த்திகளாக ஜாயின் ஆகிருக்கோம். பிறந்தாவே அட்மிஷன் ஆகிடுதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த யூனிவர்சிட்டி விஸ்வவித்யாலயம் கர்மயோகம் அనే கோர்ஸ் படித்து டிகிரி అనే పట్టం వాంగడం, ఉపాసనా యోగం అనే படிப்பு படித்து పోస్ట్ గ్రాడ్యుయేట్ అనే పట్టం వాంగడం, జ్ఞానయోగం అనేది அந்த கோர்ஸ் படித்து பிஹெச்டி வாங்கி கோல்டு மெடல் வாங்கணும். இவ்வளவு பண்ணதுக்கப்புறம் திரும்பி யூனிவர்சிட்டியில் இருப்போமா? யாரும் இருக்க மாட்டா. படித்து முடிச்சாச்சுன்னா வெளியே வருவான். அதே மாதிரி இந்த உலகமனே யூனிவர்சிட்டியில் நம்ம அந்த ஞான யோகமனே கோல்டு மெடல் படிப்பு முடித்து அது வாங்கியாச்சுன்னா உலகம் விட்டுட்டு போவோம். எல்லோரும் போவாங்க. ஆனால் இப்படி யோசிக்காமல் அந்த முதல் படியிலேயே இருக்கிறவன் ஒரு கேட்டகரி, ரெண்டாவது படியில் இருக்கிறவர் ஒரு கேட்டகரி, மூணாவது படியில் இருக்கிறவன் இன்னொரு கேட்டகரி, மூணாவது படியில் எந்த படிக்கு சேராதவன் இன்னொருத்தர் இருக்கான். அப்படின்னா நம்மளை பற்றி நமக்கு அறிவு, என்னை பற்றி வாட் இஸ் மை இமேஜ் அபவுட் மை செல்ஃப் அనే விஷயத்தின்னு சொல்கிறதுக்காக பகவான் கர்மயோகம் ஞானயோகத்தின் சுருக்கமாக சொல்லி முடிச்சதுக்கு பிறகு ஒரு 6 விஷயங்களை முக்கியமாக எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதுக்கு முன்னோட்டமாக முதல் ஞானம் பற்றி பேசிகிட்ருக்கிறார். இங்கே ஞானம் என்ன, என்னை பற்றி நான் என்ன நினச்சிட்ருக்கேன். முதல் இங்கே சாத்விக ஞானம்னு சொல்கிறாரு. அது அந்த கோல்டு மெடல் வாங்கிட்டு ஞான யோகத்துலேருந்து பிஹெச்டி வாங்கி போனவர். சாத்விக ஞானம் அவனுக்கு வேதத்தோட அந்த பாகம்தான் ஆதாரம். நமக்கு நம்ம அதுதான் வேதாந்தமான யோகசாஸ்திரே உபனிஷத்துடைய சாரத்தினே இங்கே நம்ம பகவத்கீதையாக படிச்சுட்ருக்குறோம். அப்போ நம்ம அந்த பிஹெச்டி கோல்டு மெடல் லிஸ்ட்டில் இருக்கிறோம். சரியா? ஆனால் இது லைஃப் லாங் ப்ராசஸ். அது ஞாபகம் வச்சுக்கணும். அங்கே ஏதோ பல வருடங்கள் 3 வருஷம் டிகிரி, அப்புறம் 2 வருஷம் போஸ்ட் கிராஜுவேஷன் அனி, அப்புறம் கொஞ்சம் சிரமப்பட்டு பிஹெச்டி வாங்கிறதுக்கு லேட் ஆகும். அது அப்புறம் இங்கே லைஃப் லாங் ப்ராசஸ். அப்போ எவ்வளோ சீக்கிரமாக முதல் கர்மயோகமான டிகிரி, உபாசன யோகமான போஸ்ட் கிராஜுவேஷன் அதை கூட வாங்கி முடிச்சிச்சுன்னு அதுக்கப்புறம் ஞானயோகத்தில் இறங்கிட்டால் அது எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல. மொத்தத்தில் டாக்டரேட்டுக்கு நம்ம தயாராகிட்டுருக்குறோம்.
நம்மளை பற்றி சொல்லும்போது சாத்விக ஞானம். அப்படின்னா என்னுடைய நிஜஸ்வரூபம் என்ன, நான் ஆத்மானு தெரிஞ்சுக்கணும், சாஸ்திரம் அப்படி தான் சொல்கிறது, அப்படின்னு உணர்ந்து விரும்பி அதன் உணர்த்துக்காக முயற்சி பண்ணுறவன். ரெண்டாவது வகை இந்த கர்மயோகம் உபாசன யோகம் அந்த லெவல்லையே இருப்பான். இந்த முதல் நம்மளுக்கு எல்லாருக்கும் கூட ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டுன்னு சொல்லணும். நமக்கு எல்லாருக்கும் we are all spiritually oriented. அப்புறம் ரெண்டாவது வகையை ராஜசிக ஞானம். அவனை பற்றி அவனுக்கு என்ன நினச்சிக்கிறான்னா, நான் ஒரு ஜீவா, நான் ட்ராவல் பண்ணணும், மாதிரி ஜன்மம் இருக்குது, இன்னொரு ஜன்மம் இருக்குது, இந்த சரீரம் விட்டு போன இன்னொரு சரீரம் இருக்கணும், புண்ணிய பாப்பங்கள் இருக்குது. ஸோ அவனை ட்ராவலிங் சோல் நானே நினச்சிக்கிறவனும். இதெல்லாம் வேதத்தோட பூர்வபாகம் கர்மகாண்டம் எல்லாம் சொல்கிறது. அது தெரிஞ்சுக்கிட்டு அதில் அப்புறம் மாதிரி டிகிரி இது டாக்டரேட்டுக்கு வரணும் இல்லையோ, ஞானத்துக்கு வர மாட்டான். அவன் ராஜசிக ஞானம், அவனை பற்றி அவனுக்கு அறிவு அப்படி இருக்கு. அப்புறம் மூணாவது தாமசிக ஞானம், அதுதான் 22வது ஸ்லோகத்தில் பார்த்துட்ருக்கிறோம். ஒருத்தனுக்கு அவனுக்கு ஆத்மானி நம்மளை, ஜீவாத்மானி நம்மளை, அவன் அவனுக்கு வேதமே ஆதாரம் கிடையாது. இவங்களுக்கு வேத அந்த பாகம் நமக்கு ஞான மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு, வேத பூர்வபாகம் கர்மயோகா தர்மம் உபாசனை பண்ணுறவன். இந்த மூணாவது கேட்டகரி இவன் பௌத்திகவாதி. இவன் வேத பாஹ்யம், வேதமே இவனுக்கு ஒத்து வராது, சாஸ்திரமே நம்ப மாட்டான், கடவுளை நம்ப மாட்டான், சாஸ்திரம் நம்ப மாட்டான், எதுவுமே நம்பலை. என்ன நம்புகிறான்? சரீரம் மட்டும்தான். அவன் சரீரம் இருக்கு, இது ஜாகிரதை பார்த்துக்கோ வச்சுக்கோ, சுகமாயிரும், நல்லா சம்பாதிச்சு அப்படி இருந்துக்கும். ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் அப்ரோச். அதுதான் இங்கே பார்த்துட்டுக்கணுமா. இப்படி இருக்கும்போது இவனுக்கு இப்படிப்பட்ட பாவனை இருக்கிறவனுக்கு இந்த தேகம்தான் சர்வமன். லோகத்தில் அப்படி பேர் தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் நாஸ்திகர்கள்னு சொல்லலாம். இல்லை இந்த சோகால்டு ஆஸ்திக நாஸ்திகாசு, பேருக்கு ஆஸ்திகனாக இருப்பான், ஆனால் தாண்டி வரவே மாட்டான், வரத்துக்கு விரும்பவே இல்லை. அது மட்டும் இல்லை, ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த சோகால்டு ஆஸ்திக நாஸ்திகனே சாஸ்திரமும் ஏதோ ஒரு மதமும் ஒரு விதமான ஒரு வழி மார்க்கத்தில் இருக்கிற சில பேர் உதாரணம் சொல்கிறேன். அவங்க எல்லாரும் கூட இந்த தாமசிக ஞானம் கேட்டகரியில் வருவாங்கன்னு சங்கராச்சாரியர் பாஷ்யத்தில் சொல்கிறார். யாருன்னு சொன்னால் திகம்பரர்கள். அந்த ஜெயினர் கூட இந்த தேகம் பற்றி தான், இது டிசிப்ளினை வச்சுக்கோ, இது அஹிம்சா ஃபாலோ பண்ணு, இதெல்லாம் சொல்லுவான். ஆனால் அதுக்கப்புறம் ஆத்மா விஷயம் பரமாத்மா விஷயத்துக்கு அவங்க வரதில்லை, வேதத்தின் அவங்க விரும்புறதில்லை. நல்லவங்க தான் அவங்க, நிறைய நல்ல தார்மீக குணங்கள் எல்லாம் இருக்கும். என்ன பிரயோஜனம்? திகம்பர்கள்னா அந்த ஜெயினர்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க. சரியா? அப்புறம் இது சங்கராச்சாரியர் அப்படி சும்மா சொல்லலை, எவ்வளவோ ரிசர்ச் பண்ணி, எவ்வளவோ விசாரணை பண்ணி, வாத விவாதங்கள் நடந்து, அதில் இருக்கிற குறைகள் எல்லாத்தையும் சொல்லி, அவருடைய பாஷ்யம் எல்லாம் பார்க்கும்போது தெரியும், பிரம்மசூத்திரங்கள் அதெல்லாம். அப்புறம் புத்த மதத்தை சேர்ந்த க்ஷணிகவாதிகள்னு இருக்காங்க. புத்த மதத்திலே பல பிரிவுகள். இதெல்லாம் உபனிஷத்துகளும் கொஞ்சம் டிஸ்கஷனும் இல்லை, பஞ்சதசி கேட்டவங்களுக்கு தான் புரியும். பட் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு மென்ஷன் ஹியர். அதனால் க்ஷணிகவாதிகள். அப்புறம் புத்தர் என்ன சாமானியமாக என்ன, பட் புத்தர் என்ன சொல்லிட்டார், அவர் என்ன அடைஞ்சிட்டாரோ, அவர் வேதத்தின் பிரமாணம் எடுத்துக்காமல் பேசிட்டார். அத்த வம்பு. அவர் அவதாரமாக அந்த நமக்கு பட்டிமன்றம் வேண்டாம். அவர்கிட்ட நிறைய குணங்கள், அவர் ஞானம் அடைஞ்சிருக்கலாம், அவர் பெரிய மகாத்மா தான், உலகத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. ஓகே, பட் ஸ்டில் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கணவங்க ஃபாலோ பண்ணுறவங்களை அப்படி அவங்களுக்குள்ள பிரிவுகள், அதில் இது வித்தியாசங்கள் அப்படி எல்லாம் வந்து
க்ஷணிகவாதிகளாக இருக்காங்க அவங்க. அப்புறம் பியூர் நாஸ்திகான்னு சொல்லும்போது இந்த சார்வாக்குகள்னு சொல்லணும். ஸோ இவங்க எல்லாரும், இவங்களுக்கு யாருக்கு இங்கே பகவான் வந்து இந்த ஸ்லோகத்தில் அவனை பற்றி சொல்லும்போது 3 எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் உபயோகப்படுத்திட்டார். கடந்த வாரம் அதுதான் நான் அப்படி சொல்லிட்டு வேகமாக நிறுத்தியிருக்கேன். இவன் பேசுகிற, இவன் போகிற போக்கு, இவன் வந்து அது வந்து அஹைதுகம், அன்ரீசனபிள், இல்லாஜிக்கல். அதுக்கு கூட நான் சில விஷயங்கள் பேசியிருக்கேன் அன்றைக்கி. எந்த ஒரு தர்க்க லாஜிக்கலாக பார்த்தா கூட அவன் சொல்கிறதுல ஒரு விஷயமும் இல்லை, ஐ மீன் சத்தியம் இல்லை. அதில் ஹேத்து இல்லாதனால, ப்ராப்பர் ரீசன் இல்லாதனால அதில் வந்து பகவான் என்ன சொல்கிறான்னா, 2வது வார்த்தை அதத்வார்த்தவத். தத்துவம் இல்லை, அதில் சாரம் இல்லை. அவன் வேதாந்தத்துக்கு முன்னாடி, சாஸ்திரத்துக்கு முன்னாடி வந்தால் நிற்க முடியாது. அதனால் அதுக்கும் வரமாட்டான். அப்போது அதத்வார்த்தவத், அன்ட்ரூத்ஃபுல். அது சரியா? ஏன்? ஹேத்து இல்லாதனால, ரீசன் இல்லாதனால. அப்புறம் வந்து இப்படிப்பட்ட இது இருக்கிறதுனால, அதத்வார்த்தமாகவும் அஹைதுகமாகவும் இருக்கிறதுனால இது வந்து அல்பம். அல்பம்னா ஸ்வல்ப பிரயோஜனம். எது ஸ்வல்ப பிரயோஜனம்? ஓன்லி மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட் தான் அவன் பார்க்குறான். அவனுக்கு தெரியல, இங்கேயும் நஷ்ட போவான், அடுத்த இன்னொரு ஜென்ம அவன் நம்மளை, ஆனால் நஷ்ட போவான். ஸ்பிரிச்சுவல் குரோத் இல்லை. அப்போது கீழே ஜென்மத்துக்கு போவான். இங்கே இருக்கும்போது என்ன சார் நஷ்டம்? அவன் தான் சரீரத்தை நம்பி, அப்புறம் அவனுடைய மெட்டீரியலிஸ்டிக் குரோத்னு நம்பி நல்லா உடச்சி பணம் சம்பாதிச்சுக்கிறான், ஜம்முன்னு இருக்கிறான், வீடு கட்டுக்கிறான், கார் வச்சுக்கிறான். அப்படியெல்லாம் இருந்தால் என்ன தான் இப்போ அவனுக்கு குறைன்னு சொன்னால், அதுக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸ் நம்ம விசாரணை பண்ணலாம். இது வந்து சரீரமே நான் நினைக்கிற பாவம் நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு லீட் பண்ணும். அவனுக்குள்ள நிறைய ராகத்வேஷங்கள் வரும். ஏன்னா காம்படேட்டிவ் கட் த்ரோட் பிஸ்னஸ் இல்லையா? அதனால் எல்லாத்திலும் எனக்கு என்ன பலம் வரும், எனக்கு என்ன லாபம் வரும்னு இப்படியே பார்த்துட்ருப்பான். அதனால முதல் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இவனுக்குள்ள ராகத்வேஷங்கள் போகாது இவனுக்குள்ள. அப்புறம் சாந்தியாக இருக்க முடியாது. வெளியிலும் அப்படியே ஆக்ட் பண்ணலாமே தவிர சாந்தியாக இருக்க முடியாது. முன்னொன்று என்னன்னு சொன்னால், பெரிய நஷ்டம் வந்து இவனுக்கு நிறைய இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கு வரும். ஒரு வயசில் இருக்கும்போது வரலைன்னாலும் அதுக்கப்புறம் வரும். நடி வயசுலோடு வரலாம். இப்படிப்பட்ட பாவனை இருக்கிறவனுக்கு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் என்னென்னா நிறைய பாவம். அதனால தான் நிறைய பணம் இந்த காலத்தில் பாருங்கோ. இப்போ ட்ரெண்ட் எப்படின்னா, குழந்தைகள் பார்த்துக்க மாட்டாங்க, இங்கே இருக்க போகிறது இல்லை, அவங்க எல்லாம் போகிறாங்க. அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் வயசாகி பண்ணிக்க முடியலன்னா ஆளுன்னு வச்சுக்கணும், எல்லாத்துக்கும் கூப்பிட்டுக்கணும், செஞ்சுக்கணும். ஓகே, பல வகையாக டாக்டராவது, அப்படியாவது, நர்ஸாவது, ஆயாமாவது, யார் இல்லை, யார் பண்ணுவான்? சரீரத்துக்கு முடியாத டைமில் அனுப்பும் போது என்னாச்சு? அப்போது நிறைய பணம் இருந்தால் போதும், அதனால் நான் மேனேஜ் பண்ணிக்கலாம். அது ஓரளவுக்கு சத்தியம்தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் சொல்கிறேன் நான். ஆனால் அது சமர்த்தனம் பண்ணல, பட் அப்படி தான் இருக்கு. அதனால் என்ன ஆகுறதுன்னா, எல்லாம் அவனுக்கு வந்து பணத்து மேலே ரொம்ப இது, அது எப்படியாவது இன்னும் சேர்த்துக்கணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியாத வரைக்கும், அந்த 60 தாண்டி அப்படி அங்கே வரைக்கும் அப்படியே அதே இதில் இருக்கா. அப்போது ஒரு வாட்டி கூட எப்பவுமே இது கேட்கல, இது செய்யலை, தெய்வம் கிடையாது, கர்மம், பக்தி, தர்மம் எதுவுமே கிடையாது, சாஸ்திரம் கிடையவே கிடையாது. அவனுக்கு அப்போது அந்த சிச்சுவேஷனில் கண்டிப்பாக இன்செக்யூரிட்டி ஃபீலிங் நிறைய இருக்கும். அதுக்கு வேண்டி திமுறே பண்ணணும்னு ஆசைப்பான் தவிர ரிப்பெண்ட் ஆகிறது ரொம்ப ரேர், கொஞ்சம் பேர் தான். எனக்கு அவ்வளோ நாள் அப்படி இருந்துட்டு நான் எப்படி எப்படி பின்வாங்குவேன்?
அது ஒரு அகங்காரம், ஸ்ட்ராங்கஸ்ட் அகங்காரம் இருக்கணும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? இது ஆணாவது பெண்ணாவது யாராவது இப்படிப்பட்ட ஒரு போக்கில் வாழ்க்கையை நடத்திட்டா மேலோட்டமாக நல்லதாக இருக்கும், ஃபெசிலிட்டியாக இருக்கும், ஐ எம் கம்ஃபர்டபுள். அதனால தான் குழந்தைங்க எங்கே இருக்கட்டும், நான் எங்கே இருக்கட்டும், நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்குது, அப்புறம் இல்லைன்னா பணம் கொடுத்துட்டு மக்கள் செய்வாங்க. டு யூ திங்க் தட் நீங்கள் அவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, பணம் வச்சு மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உனக்கு வந்து உதவி செய்கிறவங்களுடைய கண் எது மேலே இருக்கும்? எப்படி அவர் கட்டினது பணம் பிடுங்கலாம், இன்னும் வாங்கிக்கலாம், ஏன்னா அவருக்கு முடியல. தெரியுமில்ல, எல்லா வேலைக்காரர்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவனு கொஞ்சம் வசதி இல்லாமல் இருக்கான், அப்போ அவனுக்கு ஆசை இருக்கும் இல்லையா? அப்போ அவனுக்கு கண்ணு நம்ம மேலே, நம்ம பணத்து மேலே, இது மேலே இருக்கும். இப்போது நீ அவனை கவனிப்பியா? அவனை நம்பி நீ அவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் பேங்க் ஒர்க் பண்ணும், இது பண்ணும். சரி, செல்ஃபோன்லேருந்து எல்லாம் பண்ணலாம், பட் அது பண்ணுற அளவு கூட அறிவாவது இருக்கணும், இங்கே மூளை வேலை செய்யணும், உடம்பு அந்த நிலை கூட இல்லாத வரும்போது என்ன பண்ணுவேன்? அதுக்கு தான் எக்கச்சக்கமான ஓல்டேஜ் ஹோம்ஸ் வருது. தெரியல அங்கே யாரெல்லாம் பண்ணுவாங்களே, என்ன ஒன்றும் பண்ணலன்னா சாப்பாட்டாவது ரூமுக்கு வரும், டாக்டர் ரூமுக்கு வருவார். ஆனால் எத்தனை லட்சம் கட்டணும் தெரியுமா? அப்படி வசதியான ஓல்டேஜ் ஹோமில் இருக்கணும்னா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், உங்களுக்கு நிறைய தெரியும். அவ்வளோ கட்டணும். அப்போ அதுக்கு முன்னாடி இப்படி யோசிச்சுட்டு பயந்துட்டு பணம் 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 எல்லாம் இருக்கு. லோகம் ட்ரெண்ட் அப்படி இருக்க. நீ ரிலீஜியஸாக ஆன்மீகமாக ஸ்பிரிச்சுவல் இல்லை, பட் ஜென்ரலாக பார்த்தா அப்படி இருக்க. இப்போ நமக்கு இங்கே பகவான் பேசுகிறது பொருத்தமாக இருக்குல்ல, திங்க் பண்ண வேண்டிய விஷயம் தானே. இப்போ விஷயம் என்னன்னா, மாதிரி அப்படி இருந்தால் எப்படி அப்படின்னா அடுத்தது சொல்லும்போது நமக்கு விஷயம் தெரியும். மாதிரி அப்படி இருக்கும், குழந்தைகள் பார்த்துக்கிறது இல்லை, எப்படி இல்லை, எனக்கு வசதி எல்லாம் இருக்கு, அப்போது என்ன பண்ணுறது என்னது இல்லை. அது அப்படி இருந்தாலும் நீ வந்து அதை நீ ஏற்றுக்கணும், அங்கேயும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அந்த பாயிண்ட்ஸ் அப்புறம் வரும். இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் 3வது வகையான இவனை வந்து தேகமே நான் நினச்சிக்கிற தாமசிக ஞானம் இது. ஓகே, கவனித்து பார்க்கணும். நம்ம சுற்றி இது இந்த பேர் தானே நிறைய பேர் இருக்காங்க, நம்ம வீட்டிலாவது நம்ம பந்துகளாவது எவ்வளவு. யாரும் திரும்புறதுக்கு விரும்பலை. ஓகே, என்ன பண்ணுறது, அவ்வளோதான். சரி, அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பகவான் வந்து இப்போது 23வது ஸ்லோகத்தில் வந்து இன்னொரு விஷயத்தினை எடுத்துக்கிட்டு அதுக்கு 3 குணங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சாத்விக கர்மா, அங்கே ஞானம் 3 வகையாக சொல்லிட்டாரு. இப்போ 23வது ஸ்லோகம் படிக்கிறோம். நியதம் சங்கரஹிதம் அராகத்வேஷத கிருதம் அபலப்ரேப்சுனா கர்மா எத்தத் சாத்விகமுச்யதே. ஸோ சாத்விக கர்ம பற்றி சொல்கிறார் முதல். ஸோ இப்படிப்பட்ட சாத்விக பாவம் இப்போ புரிஞ்சுக்கணும். இவன் உடனே வி ஹவ் டு ரிலேட் தேர் வித் அப்படிப்பட்ட சாத்விக ஞானம் இருக்கிறவனும் அவனுடைய பிஹேவியர் இந்த லோகத்தில் எப்படி இருக்கும், அவனும் வாழணும் இருக்கணும் இல்லையா? அப்போ அவனுடைய கேரக்டரிஸ்டிக் சாத்விக கர்மம் அண்ணா. இங்கே பாருங்க, பகவான் வந்து அதே விஷயத்தின்னு முதல்ல பேசின கர்மயோகத்தினே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் ஸ்லோகங்களுக்கு முன்னாடி இந்த அத்தியாயம் ஆரம்பத்தில் சாத்விக சந்நியாசம் அன்னார், சாத்விக தியாகம் பேர் மாற்றிட்டார். மறுபடியும் இங்கே வந்து அதுக்கே சாத்விக கர்மான்னு பேர் வைக்கிறாரு. எல்லாம் ஒன்று தான். பதங்களோட அர்த்தம் பாருங்கோ. சாத்விகம் கர்மா உச்சதே தது, இதுதான் சாத்விக ஆக்ஷன். ஓகே, அப்படின்னு சொல்லப்படுறது. எப்படிப்பட்ட ஆக்ஷனும் எத் நியத்தம், முதல் நம்பர் 1 நியத்தம், எது செய்யணுமோ ஆப்ளிகேட்டரி டியூட்டி எது இருக்கின்றனதோ நித்திய நைமித்திகம், முக்கியமாக நியத்த கர்மம்.
நித்திய கர்மா நியத கர்மா. இங்கே நித்திய கர்மா நியத கர்மான்னா ஏதோ பிராமணங்களிலோ ரிலீஜியஸ் ஃபேமிலிஸிலோ தான் சந்தியாவந்தனங்கள்னு அவங்க இருந்து ஏதோ பண்ணுவாங்க, அக்னிஹோத்திரம் பண்ணுறவங்க அவங்க பண்ணுவாங்க, அப்படி மட்டும் இல்லை. யுவர் ரெகுலர் required compulsory duties. நீ 2 வாட்டி குளிக்கணும். அங்கேருந்து பேசிக்காக சொல்கிற ஆரம்பித்தா நீ என்ன லெவலில் இருக்கியோ, ஒரு பையனா பொண்ணா மகனா மகளா அப்பாவா அம்மாவா ஓகே தாத்தாவா பாட்டிவாவா ஆஃபீஸரா ஏதோ வேலைக்கா ஏதாவது அந்தந்த அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் இருக்குல்ல, அந்தந்த இடத்துல அந்தந்த டியூட்டி அது எல்லாமே அதுதான் ஆப்ளிகேட்டரி டியூட்டின்னு அர்த்தம். ஸோ எது ஆப்ளிகேட்டரி டியூட்டியாக கம்பல்சரியாக இருக்கிறதோ, நான் எந்த நிலையில் இருக்கேன், எந்த ஸ்டேட்டில் எந்த வயசில் இருக்கேன், எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கேன், எந்த ஜாதியில் இருக்க வர்ணத்தில் இருக்க ஆசிரமத்தில் இருக்கான்னு இல்லை, அவங்களுக்கு அந்தந்த சமயம். இது கிராஜுவலாக லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். நான் இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பிள்ளையாக தான் இருக்கேன், அதுக்கப்புறம் நான் அப்பா ஆகிடுவேன், என்ன பிள்ளைக்கு நான் அப்பா ஆகிட்டேன், அப்புறம் தாத்தா ஆகிடுவேன் இல்லையா. அப்போ அங்கங்கங்கே சிலது மாறும். அங்கங்கே அப்பப்போ எப்படி பிஹேவ் பண்ணணும் అనేది தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் இவனும் நியத்தம் கர்மா தத் நியத்தம் ஒன்றும். ஆனால் அப்படி அந்த நியத்தமானது மாறிட்டே இருக்கிறதுன்னு சொன்னால் அப்போது அதில் சங்கரஹிதம், சங்கம் வச்சுக்கல, ஆனால் பண்ணுவான். எதுலேயும் சங்கம் வச்சுக்கல, எது அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதோ ஆனால் நியத்த கர்மமாக இருக்கின்றனதோ அதை பண்ணுவான். உதாரணத்துக்கு நாங்கள் குழந்தைகள்னு நான் வளர்த்து அவங்கள பெரியவங்களை பற்றி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பணும், செட்டில் பண்ணணும், அது என்னுடைய நியத்த கர்மா குருஹஸ்தனாக இருக்கிறதுனால. ஆனால் அப்படி செய்யும்போது ரொம்ப அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடாது, எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் வரும் சில பாயிண்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே அவங்க நம்மளை நல்லா ஒழுங்க பார்த்துக்குவாங்க வயசானதுக்கப்புறம். ஆனால் உன்னோட புண்ணிய பிராரப்தம். அப்புறம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறான் உங்கள் பையனோ பொண்ணோன்னு சொன்னால் அது உன்னோட புண்ணிய பிராரப்தம். ஆனால் கேட்கணவனு கட்டாயமாக முடிவு பண்ணி மனசில் வச்சுக்காத. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த பாயிண்ட் சொல்கிறேன். இந்த காலத்தில் பசங்க ஃபிக்ஸ்டு மேரேஜஸ், பெற்றோர்களுனால அரேஞ்ச் பண்ண மேரேஜஸ்ஸு பெரும்பாலும் நடக்கிறதில்லை. சூழ்நிலை அப்படி இல்லை. அது கரெக்டாக தப்பானது நமக்கு அந்த பாயிண்ட்டு நானும் சொல்கிறேன், பட்டிமன்ற விஷயம். பட் நம்ம என்ன திங்க் பண்ணோம், அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அரேஞ்சு மேரேஜாக பண்ணிக்கிட்டால் உன்னோட புண்ணிய பிராரப்தம். ஆனால் இப்போது லோகத்தில் டாக் எப்படி இருக்குன்னா, ஏய் உங்கள் அம்மா அப்பா வாழ போகிற அவன் கூட நீ தானே வாழ போகிறேன், உனக்கு கம்பேட்டபிலிட்டி பார்த்துக்கோ. கம்பேட்டபிலிட்டின்னு சொன்னால் உனக்கு சரியாக இருக்கா, எப்படி இருக்காரோ, அவரோட ஹாபீஸ் என்ன, அவரோட டேஸ்ட் என்ன, முதல்ல பேசு படகு எல்லாம் கொஞ்ச நாள் பாரு, உனக்கு பிடிச்ச அவனுக்கு பிடிச்சான். சத்தியமாக சொல்கிறேன், ஹிந்து மேரேஜ் அந்த சனாதன சம்பிரதாயத்தில் இந்த கம்பேட்டபிலிட்டி பார்த்து மேரேஜ் பண்ணலை, அதுன்னு ஒத்துக்கலை. ஒரு வாட்டி கல்யாணம் ஆச்சுன்னா யூ ஆர் புக்டு ஃபார் லைஃப் லாங். நல்ல மனைவி கிடைச்சதுன்னா உன்னை புண்ணிய பிராரப்தம். இங்கே மனைவி மட்டுமே சொல்லணும், ஸ்பௌஸ்ன்னு சொல்கிறேன் சரியா. ஸ்பௌஸ்ன்னு எல்லோரும் புரியுமா? இது தமிழில் என்ன தெரியாது எனக்கு. துணைவி, வாழ்க்கை துணைவி. அப்படியோ இப்படியோ ஸ்பௌஸ். இப்போ நிறைய மேரேஜஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு, சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு இந்த கம்பேட்டபிலிட்டியே பார்த்துக்கிறான். அவன் என்னமோ செல்ஃபோனுக்கு இது கம்பேட்டபிலிட்டி,
இந்த கேட்ஜெட் அந்த கேட்ஜெட்டு செட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு இவனை தூக்கி போடுற மாதிரி லோகம் என்ன சொல்கிறதுன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து ஓகே ஸ்பௌஸு உனக்கு கம்பேட்டபிலிட்டி இல்லைன்னா முதல்ல நினச்சேன் பண்ணிக்கிட்டேன், ஆனால் அவங்களும் மாறிட்டேன், நீ மாறிட்டேன், எல்லாம் மாறிட்டேன், அதனால் ஸ்பௌஸு நீ மாற்றுக்கோன்னா. ஆனால் நம்ம சாஸ்திரம் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அப்பா ஸ்பௌஸுன்னு மாற்றிட்டா கூட நீ சூப்பில் தான் இருக்க போகிறேன். ஸ்பௌஸுன்னு ஒரு ஒய்ஃபு கூடயே நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தெரியலன்னா இன்னொரு ஒய்ஃபு கிட்ட மட்டும் இருப்பியா, இன்னொரு ஸ்பௌஸ் கிட்ட. அதனால் இந்த ஸ்பௌஸுன்னு மாற்றுற பிஸ்னஸ்ஸு இங்கே அந்தளவுக்கு வரல, ஆனால் அங்கங்கே அந்த போக்கு இருக்கு. ஆனால் வெளிநாட்டில் எப்படி இருக்கு பாரு, அது விரும்புகிறோம். அப்போ மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸுக்கு அவங்க லைஃப் பற்றி அவங்களுக்கு கூட இருக்கும் இல்லையா சார், அவங்களா சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அங்கேயும் ஏதோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிற மாதிரி தோணும். இது அதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் பாருங்கோ. இப்போ அது யாருன்னு குற்றம் சொல்கிறது? இப்போது இந்த யுகம் இந்த காலம் அப்படி இருக்கும்போதோ நமக்கு விஷயம் என்னன்னா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது பற்றி இல்லை. இங்கே என்னன்னா சங்கரஹிதம், பொண்ணு பையனும் இப்படி ஒரு நாள் சடனாக வந்துட்டு அப்பா நான் அந்த பையனை கல்யாணம் பண்ண நினச்சிக்கிறேன் நான் சொன்னேன், நீ ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விடக்கூடாது, கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் சொன்னேன். அதான் அவங்க நீங்கள் பாருங்க அம்மா அப்பா நீங்கள் பார்த்தது தான் நான் பண்ணிக்குவேனே பையனோ பொண்ணோ சொன்னால் நீ புண்ணிய பிராரப்தம், பி ஹாப்பி. அவங்க அப்படி ஒரு வேளை வரலன்னா கூட பி ஹாப்பி, அதுதான் விஷயம். கடைசியில் உன்னுடைய சந்தோஷத்தை நீ விட்டி கொடுக்கக்கூடாது. இப்படி ஒருத்தர் விட்டி கொடுத்துட்டு நீ இப்போ வந்து அப்செட் ஆகிட்டே இருந்தால் அப்புறம் நீ செட் ஆக முடியாது. நீ உன்னோட செட்டப் எல்லாம் கோல்மால் ஆகிடும். நீ எதுக்கு வந்தால் இந்த உலகம் விஸ்வவித்யாலயத்துக்குள்ளே முதல்ல சொல்லிட்டோம் இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோ. இது உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன், அது பல வகையாக பலதாக இருக்கலாம். அது அப்படி நம்ம நெகட்டிவாக அக்செப்ட் பண்ண வேண்டாம். பட் அப்படி நடக்கலாம், இப்படி நடக்கலாம். பட் நான் போக வேண்டியது யாரு கூட சங்கம் வச்சுக்கொண்டு இதெல்லாம் இப்படி தான், உலகமுடைய தீரே இப்படி தான். நீங்கள் எந்த காலத்தில் எந்த உலகம் எந்த யுகம் எடுத்தால் கூட சொல்லியிருக்கிறதுக்கு முன்னாடி ராமர் விஷயம் பற்றி அப்படி இருக்கும்போது தசரதர் வந்து இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை பிறக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அன்னார். இப்படிப்பட்ட பிள்ளை இவ்வளோ நல்லையாவ போடான்னு சொல்லிட்டு நான் நீ யார் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேரான அம்மா கூட இல்லை, ஸ்டெப் மதர் தானே கை. இந்த பையனை வந்து ராஜ்யம் எனக்கு வேணுமனு சொல்லாத இந்த பையன் எதுக்கு எனக்கு பிறந்தான்னு தசரதன் வந்து கவலைப்பட்டான். என்னதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணும் வேறு? அதனால லிட்டரலி அப்படி ஆயிடுச்சு. அந்த பையனை நினச்சிட்டே கவலையோடு இறந்து போயிட்டார் தசரதர். சங்கம் அவன் நல்ல பையனா கடவுளுடைய அவதாரம் அதெல்லாம் பக்கத்தில் வைங்கோ, அட்டாச்மெண்ட். அதனால் நீ எங்கிருந்தாலும் உன்னுடைய வந்த வேலை பாரு, போய் கோல்டு மெடல் வாங்கி ஜம்முன்னு அப்படி டாக்டரேட் வாங்கி போ, முக்தி. இப்படி பல உதாரணம் சொல்லலாம். ஸோ சங்க ரஹிதம், ஓகே. ஆசக்தி அப்படின்னா நான் எதுவுமே கட்டாயப்படுத்தலை. ஒரு மனுஷனுடைய பிஹேவியர் வந்து பல காரணங்களால் பல விஷயங்கள் மேலே ஆதாரப்பட்டிருக்கேன். அப்படின்னா நான் அப்பாவா அம்மாவா நான் சொல்லவே வேண்டாமா, சஜஸ்ட் பண்ணக்கூடாதா? யார் சொன்னால் சொல்லு. ஆனால் அந்த சொல்லும் போது நீ எதிர்பார்க்கும்போது அங்கேருந்து என்ன ரிப்ளை வருமோ அது நீ எப்படி ஏற்றுக்கிற, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இட். நீ எந்த நிலையில் இருக்கேன்னு. ஆனால் பெரும்பாலும் நிறைய பேர் ஃபெயில் தாங்க. கொஞ்சம் பேர் வெளியில் சொல்லிக்குவாங்க, கொஞ்சம் பேர் வெளியில் சொல்லிக்கல, அப்புறம் என்னென்னமோ ஆகும். லைஃப் லாங் ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். எங்கள் பொண்ணு இப்படி சொன்னது செய்யலை பார்த்தீங்கன்னா அப்படி, பையன் இப்படி. அப்புறம் சில பேர் அவங்க மூஞ்சியை பார்க்க மாட்டாங்க, அவங்க வர்றது பேச்சுவார்த்தை கிடையாது, இப்படி ஆகும். இப்படி இருந்துட்டு நீ சரீரம் விடுற வரைக்கும் இந்த சன்னிவேசங்களினால் ஏற்பட்ட உன் மனசில் காயங்கள் ஹீல் ஆகாமே நீ நான் ஆத்மா ஐ ஆம் பிரம்மன்னு சொல்லிட்டு சரீரத்தை விட முடியுமா?
ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இந்த வார்த்தை பல வாட்டி பல இடத்துல உபயோகப்படுத்தினதானே అని சொல்லக்கூடாது. அதனால தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐ திங்க் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிற விஷயம். சங்கரஹிதம் அப்படி ஓகே, நியத்தமான கர்மத்தின்னு சங்கம் இல்லாமல் கிருத்தம் செய்கிறது. அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாரு? அராகத்வேஷதா பாருங்கோ. அப்புறம் எது மேலேயும் ராகமும் வச்சுக்காது, துவேஷமும் வச்சுக்காது செய்யும் போதும். நோ லைக் அண்ட் நோ டிஸ்லைக், பட் யூ ஆர் சப்போஸ் டு டூ இட். என்ன ராகம் வளர்த்துக்கிட்டாலும் ப்ராப்ளம் தான், துவேஷம் வளர்த்துக்கிட்டாலும் ப்ராப்ளம் தான். உன்னோட மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். அதனால ராகத்வேஷங்கள் இல்லாமல் அராகத்வேஷதா. ஓகே, அப்படின்னா எந்த கர்ம செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, என்னுடைய ஆத்தியாத்மிக உன்னதிக்காக நானும் செய்கிறேன். இது எனக்கு ஒரு பாடம். ஒரு அனுபவம் வாழ்க்கையில் என்னை ரிஃபைன் பண்ணுறதுக்காக வர என்னுடைய பிராரப்த கர்மமாக ஏதாகட்டும், ஆனால் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இதில் உளுந்து போகக்கூடாது, டிப்ரெஸ் ஆகக்கூடாது, டிஜெக்டட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட தைரியத்தோடு இருக்கிற பாவத்துக்கு பேர் தான் அராகத்வேஷதா. அப்படின்னா எந்த ஒரு ஆக்ஷன்னால் அப்சஸ் ஆகலை, அதுக்கு பந்தப்படலை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதான் சொன்னான், ரிலீஜியஸ் பீப்புள் தான். சில பேருக்கு ஒரு பூஜா விஷயமே எடுத்துக்கிறோம், பூஜை பண்ணுறது, சுவாமின்னு கும்பிட்றது, அது நல்ல விஷயந்தான் எல்லாமே. ஆனால் 4-5 சுவாமிகள் அஷ்டோத்திரங்கள் சொல்லலைன்னா அப்படி பழகிட்டான். 4-5 சுவாமிகள் அஷ்டோத்திரம் சொல்லணும், அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி எப்படி எல்லாம் பண்ணி கொஞ்சம் எல்லாம் லேட்டாகி கடைசியில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய கோபம் வந்து உள்ள நிற்கும். ஏன் இவ்வளோ பண்ணி எதுக்கு நான் சிரமப்பட்டு பண்ணுவான்? அப்சஸ்டு. அது ஏன் அப்சஸ்ன்னு சொல்கிறீங்க? நல்ல விஷயம், நல்லதான். உனக்குள்ள மாற்றம் வந்துச்சா? நீ சாந்தமாயிட்டியா? இதெல்லாம் பண்ணுறதுனால கோபிஷ்ட ஆகிட்டியா? உனக்கு ராகத்வேஷங்கள் குறைஞ்சிதா ஜாஸ்தி ஆகிடுதா? அப்சஷனை பற்றி இன்னொரு விஷயம் பொதுவாக பார்க்குற லோக்கத்தில் விஷயம், இந்த பொம்மலை கொலு இதெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதுக்கு நான் எதுவுமே வெத்திரேக்கம் இல்லை. ஆனால் நான் நிறைய இடத்துல பார்ப்பேன். அப்போ ஏதோ பல வருஷங்கள் பல நாள் எல்லாம் வச்சுட்டாங்க 20 வருஷமாக வைக்கிறாங்க. இப்போது 60 வயசு தாண்டி போச்சு. அப்புறம் பெரிய பொம்மலை கொலு வைக்கணும், சக்தி இல்லை உடம்புல. ஆனால் இவ்வளோ நாள் நான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ இது வைக்கலைன்னா பண்ணலன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் நினச்சிக்குவாங்களோ. அப்புறம் உள்ளே உறுத்திட்டே இருக்கும். அப்புறம் அம்பாள் கண்ணு குத்துமோ, மூக்கு கட் பண்ணுமோ. இதாக படித்தா நீ இந்த பொம்மலுக்குள்ளே வச்சு இத்தனை வருஷம். அப்போது அவ்வளோ சிரமம். 10 நாள் முன்னாடி ஆரம்பிக்கணும், அப்புறம் 10 நிச்சயமாக சொல்கிறேன். அவ்வளோ அங்கேருந்து இங்கே வரைக்கும் வச்சுவாங்க. பொதுவாக 9 படி போதுவான்னு சொன்னால் இவங்க வந்து அப்படி இல்லை, அதுக்கெல்லாம் டபுள் வச்சுடுவாங்க. படி வைக்கக்கூடாதுன்னு கீழே தர மொத்தம் அது தரை மேலே. இப்போ அது தப்பாக ரைட்டானது நீங்கள் நேரம் அப்படி கேட்கக்கூடாது. ஒரு லெவலில் ஒரு சிச்சுவேஷன் அது கரெக்டு தான், ஒரு லெவலில் ஒரு சிச்சுவேஷனில் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அது தப்பு. அப்சஸ்டு வித் தட் எனி ஆக்ஷன் அது நல்லதுன்னா அது கெட்டது நிறைய இருக்கு. நான் கெட்டதை பற்றி எதுக்கு சொல்லணும்? பொதுவாக நமக்கு அப்படிப்பட்ட கெட்டப்படம் எனக்கு ஒன்றும் இல்லை சார். நான் என்ன குடிக்காரனா, நான் சீட்டு விளையாடினவன்னா, நான் நல்ல வீட்டில் நல்லா இருக்கேன், நல்ல இடத்துல பிறந்தேன். ஆமாம், என்ன நல்ல? வாட் யூ மீன் பை நல்லன்னு? குட். அது அப்சஸ் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது ஆக்சுவலி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லணும் நான். ஆனால் அதுக்கு எதுக்கு கனெக்ஷன் இருக்கிறதுனால இங்கெல்லாம் இப்போ வந்து பாசிட்டிவாக சொல்கிறேன், நான் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா பாசிட்டிவ் சொல்லணும்னா நெகட்டிவ் என்ன அது அப்படின்னு தெரியணும் இல்லையா?
புரிஞ்சுதா? இன்னும் கொஞ்சம் பேசுவேன். அடுத்த ஸ்லோகம் ரஜோகுணம் இது எல்லாமே அப்சஸ் ஆகிறது. ஸோ இங்கே அராகத்வேஷதா. அப்புறம் கடைசி 4வது பாயிண்ட் வந்து அபல பிரேப்சுனா. இவன் வந்து அதோடைய பலம் எப்படி இருக்கும், அது இப்படி தான் வரணும் அப்படின்னு பலத்தின்னு எதிர்பார்க்கல. த ரியல் கர்மயோகி ஞான ஆத்தியாத்மிக வளர்ச்சி தான் எனக்கு இந்த கர்மம் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன், இதில் எனக்கு வேறு வர வேண்டியது ஒன்றும் கிடையாது, எந்த பலத்தை நான் எதிர்பார்க்கல. சித்த சுத்திக்காக என்னுடைய உடம்பு மனமும் எல்லாத்தையும் என்கேஜ் பண்ணுறதுக்காக என்னுடைய டியூட்டினால் செய்யணும், அதையும் பண்ணுறேன். ஆனால் ராகத்வேஷம் இல்லை. அப்புறம் கண்டிப்பாக பண்ணுவேன். அடுத்தது எந்த பலத்தையும் நான் ஆசிக்கலை, எந்த பலத்தையும் நான் ஆசிக்கிறேன். இது ஒரு பெரிய கஷ்டம். எந்த பலம் ஆசிக்காமல் யார் சார் பண்ணுவாங்க லோகத்தில்? யார் பண்ணுவாங்கன்னா பலம் ஆசிச்சா நீ கர்ம பலத்துக்கு பந்தப்படுவேன். பந்தப்பட்டால் திரும்பி அதுக்காக நீ முன்னொரு சரீரம் இன்னொரு ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது வேணுமன்னா பண்ணிக்கோ, வேண்டான்னு சொல்லலை, கட்டாயப்படுத்தலை யாருன்னு. பகவான் சொன்னார் கீதையில், ஏதோ பார்த்தியோ போர்டு பார்த்தியோ உள்ளே வரும்போதும் இந்த உலகம் அனித்யம் அசுகம் லோகம், அனித்யம் அசுகமானது இந்த லோகம் பார்த்தியா. நம்பர் 1. நம்பர் 2, அது மட்டும் இல்லை, துக்காலயம் அசாஸ்வதம். சாட்சாத் பகவான் கிருஷ்ணர் இப்படியா பகவான் பேசுவா? அதனால நான் பகவத்கீதை கேட்க மாட்டோம். நீங்கள் சொல்கிற கிருஷ்ணா பகவான் பகவத்கீதை இதெல்லாம் போய் சார். எங்கே அங்கே அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி அந்த குட்டி கிருஷ்ணா அந்த கால் போட்டு சீடை பண்ணி அது பண்ணி அப்புறம் இன்னொன்று சொல்லணுமே, அந்த ஏதோ வயசில் இருக்கும்போது அப்படி எல்லாம் இஷ்டம். பாட்டிகள் நிறைய வீட்டிலே பண்ணுவாங்க, சீடா முறுக்கு அது இது 10 வெரைட்டி எல்லாம் பண்ணோம். இப்போ முடியவே மாட்டேங்குது. ஆயாசப்பட்டு கஷ்டப்பட்டு 5-6 வெரைட்டி பண்ணி கடைசியில் கிருஷ்ணன் நாமம் ஜபம் ஏதாவது இருந்துச்சா, தியானம் இருக்கான்னா இல்லை, சீட தியானம் முறுக்கு தியானம் தான். எத்தனை பேர் சாப்பிட்டுட்டு நல்லா பண்ணிங்க பாட்டின்னு சொன்னாங்க. அதான் திருப்தி. கிருஷ்ணன் போயிட்டான், அவன் எங்கோ ஜோக்காக இருக்குல்ல. ஜோக் இல்லை, இதுதான் உலகத்தில் இருக்கிற போக்கு. ஜோக் இல்லை, திஸ் இஸ் த வே ஹவு த பீப்புள் ஆர் லிவிங். அதில் திருப்தி படுத்துகிறேன். சரி, அபல பிரேப்சுனா எந்த டிசைர்? சாப்பிட்றது டிசைர் இல்லை சரியா, ஆனால் அப்படி தான் சாப்பிடணும், அதுதான் இருக்கணும், அந்த ஸ்பெஷல் இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லாது. உடம்புக்கு எது ஒத்துக்கிறதோ ஆரோக்கியத்துக்கு ஏதோ அது அந்தளவுக்கு சாப்பிட்ட அவ்வளோ தான். பேசிக் நீட்ஸ் இருக்கிறது ஆசைன்னு சொல்லலை, பலம் ஆசைக்கலை. ஸோ நார்மலாக ஜென்ரல்லி உன்னுடைய இந்த இன்ட்ராக்ஷன்ஸு டியூட்டிஸ் எல்லாம் பண்ணும்போதும் எங்கே எதுவுமே நான் எதிர்பார்க்கல. ஐ வில் ஜஸ்ட் டூ. பண்ணுறதுக்கு முன்னாடி சந்தோஷமாக பண்ணுவேன், பண்ணும்போது சந்தோஷமாக பண்ணுவேன். சந்தோஷமானா ஈஸ்வர ஆர்ப்பண புத்தியோடு பண்ணுவேன். ஓகே, எல்லா வாட்டியும் சந்தோஷமாக பண்ண முடியுமா என்ன சார்? என்ன சரி, சந்தோஷமாக இல்லை, கொஞ்சம் கோச்சிக்கிட்டு மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு பண்ணணும், சிறுபுருனே பரவாயில்ல. ஆனால் மனசில் ஞாபகம் வச்சுக்கோ, ஈஸ்வரனுக்காக பண்ணுறேன் சொல்லிட்டாங்க, பரவாயில்ல, அழு, 1 வாட்டி 2 வாட்டி பண்ணி முடித்ததுக்கப்புறம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன், நான் எதுவுமே எதிர்பார்க்கல, எனக்கு வர வேண்டியது ஒன்றும் இல்லை, போகிறது ஒன்றும் இல்லை. நானுன்னு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அந்த ஞானனிஷ்டன் ஆகிறதுக்காகவே முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்காக பேசுகிறது இந்த பிரம்ம வித்யா ஆத்ம ஞானம், நாட் ஃபார் ஏ நார்மல் பீப்புள். சரியா? அப்படின்னு சொல்லி இப்போது அடுத்த ஸ்லோகத்தில் 24 ராசிக கர்மா. இதெல்லாம் அது குவைட் ஆப்போசிட்டாக இருக்கும். உங்களுக்கு நிறைய இப்போது ஊகிச்சுக்கலாம். நீங்கள் எல்லோரும் இப்போ எக்ஸ்பர்ட்டு. ஓகே, என்ன மாதிரி நீங்களும் பேசுவீங்க. எத்து காமேப்சுனா கர்மா சாஹங்காரேண வா புனஹ கிரியதே பஹுலாயாசம் தத்ராஜசமுதாஹ்ருதம். ஸோ மேலே சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் கான்ட்ராவாக இருக்கும் ராஜசிக கர்மா. இவங்க தான் நிறைய பேர் லோகத்தில் இருப்பான்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உண்மையாக ராஜசம் கர்மா உதாகிருதம் தத்து, இதுதான் ராஜசிக கர்மா, அவங்களுடைய ஆட்டிடியூட் இப்படி இருக்கும். ஓகே, அந்த பாவனத்தை செய்கிறவங்க என்னதுன்னா முதல்ல என்ன சொல்கிறதுன்னா பகுலாயாசம். அதான் சொல்லிட்டார். 60 வயசு வேணும் 10 வாடி பொம்மலுக்குள்ள வைக்கணுமா? பகுலாயாசம்னா ரொம்ப ஆயாசப்பட்டு மூச்சு வாங்கிறது, நிற்க முடியல, உட்கார முடியல, இடுப்பு வலிக்குது. ஆமாம், அப்படி பண்ணால் இடுப்பு வலிக்காத? எதுக்கு இப்போ பகுலாயாசம்? ஏன் இவங்களை நீ இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறான் கிருஷ்ணனும் நீங்களும்? எதுக்கு தெரியுமா? நீ அதில் அவ்வளோ ஆயாசப்படுற, சிரவணம் எப்போ பண்ண போகிறேன்? சிரவணம் பண்ணியாச்சு, அப்புறம் வீட்டுக்கு போய் புஸ்தகம் திருப்பி எடுத்து இன்னொரு வாட்டி பார்ப்பீங்கயா? இன்றைக்கி கிளாஸுக்கு வரும்போது 18வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம்னு ஒரு புக் மார்க்கர் வச்சுட்டு வந்தியா? கோச்சுக்காரங்க, யாருன்னு கேட்கல. 22ஆம் எங்கோ அது அவர் ஆரம்பித்து சொல்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போயிடுது, நான் பேஜ் தேடுறதுக்குள்ள. ஏன் எங்கே சார் டைம் இருக்குது? வாட்ஸ்அப் பார்க்கணும், டிவி பார்க்கணும், வேலைக்காரன் பார்க்கணும், வீட்டில் அவங்கள பார்க்கணும், இவங்களை பார்க்கணும். எத்தனை வேலை தெரியுமா? மனநமா நீ வரதே பெரிய விஷயம் சார். நீங்கள் வேறு கம்முன்னு. அதுதான் பகுலாயாசம். மிச்சம் எல்லாத்திலும் அதெல்லாம் அப்புறம் டைம் இல்லை. இது எல்லாம் ரிட்டையர் ஆயிடுச்சுன்னா என்னதான் பண்ணிகிட்ருக்கேன்? எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு. நானும் உட்காந்து செட்டில் ஆகிட்டு டிவி பார்த்துட்டே இருக்கு. இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. வேலைக்காரன் வந்து பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவாங்க. இதுதான் செட்டில்மெண்ட்டை நினச்சிக்கிறான் மனுஷனை. இன்னொரு இந்த ராஜசிக குணம் சொல்கிறதுனால இவன் யாருன்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ். வயசு பற்றி சொல்லலை. இப்போது மொத்தத்தில் எந்த வயசுக்கு என்ன பண்ணணும் என்னன்னு தெரியல. அசல் இந்த ஆத்தியாத்ம வித்தியை முதல்ல ஆரம்பிச்சுக்கணும். சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஆரம்பித்து அது அப்போ தான் வரும். ஓகே, அது சொல்லிட்டோம். டாக்டரேட் வாங்கிறது என்ன நீ ப்ரைமரி ஸ்கூலுக்கு போகாமல் செகண்டரி ஸ்கூலுக்கு போகாமல் அப்படியே வருவியா டாக்டரேட்டுக்கிட்டு? எப்போ ஆரம்பிச்சு அப்போ வந்து ஆரம்பித்து கொஞ்சம் வந்தேன் இல்லையா? அப்படியாவது இருக்கணும். ஆனால் இவன் பாருங்க, பகுலாயாசம்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் சார். நான் செல்ஃப் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நானே என்னை கால் மேலே நானே நின்று நானே சம்பாதிச்சு நானே வந்தேன். அப்படி சில பேர் இருப்பான், ஒர்க்ஹாலிக்ஸு. அதனால் இப்போது 17 மணி நேரம் இல்லை, இன்னும் சொன்னால் பண்ணுவான் 22 மணி நேரம் கூட பண்ணி 2 மணி நேரம் தூக்கம் சார். பணம் கொடுப்பீங்களே இன்னும் கொஞ்சம். ஒருத்தருக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் சேலரி ஐடி அண்ணா எதோ என்ன சரி என்ன அதான். அப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஏகப்பட்ட டிசீஸ் வருதுன்னு சொல்கிறான். 30 வயசுலையே 70 வயசில் வர வேண்டியதெல்லாம் டிசீஸ் வருது. ஏன்னா அப்படி தேஞ்சு போச்சு மைண்டு பாடி எல்லாமே. அந்த அளவுக்கு பயிற்சியமாக இருப்பேன். இப்படி இவ்வளோ கஷ்டப்படுவான். கடைசியில் என்னன்னா ஆரோக்கியம் போயிடும், மனசு நிம்மதி போயிடும். லோகத்தில் அவங்க வச்சுக்கிட்டாங்களே, அவங்க பார்த்து அவங்க அப்படி இருக்காங்களே, அவங்க ஒரு வருஷம் கார் மாற்றுறாங்களே அப்படின்னு இதே போக்கில் இருப்பான். பிரேக் டவுன் ஆகிற வரைக்கும் பண்ணுவான். அப்புறம் உடம்பு முடியாமல் ஏதோ சடனாக பெரிய வியாதி வரலாம், ஏதோ ஆகலாம். அப்புறம் யாருக்கோசம் எப்படின்னு சொல்லிட்டு இவன் பண்ணுறானோ குடும்பம். இவன் இந்த ராஜசிக கர்மா பண்ணுறவன் வந்து இவனுக்கு குடும்பத்துக்கு அவனுக்காக பண்ணுவான். சாத்விகம் அவன் வந்து சமுதாயம் நிறைய பேருக்கு பலம் இருக்கணும்னு பார்ப்பான். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அங்கே பார்த்தோம் வேறு தைவாசுர சம்பத்து விபாகத்தில். அதனால் பகுலாயாசம் எத்து கிரியத்தே, எது இப்படிப்பட்டவர் ரொம்ப சிரமத்தோட அப்படியெல்லாம் பண்ணுறானோ. அப்புறம் காமேப்சுனா, ஓகே, 5 காரு இருக்கணும், காஸ்ட்லியஸ்ட் கார் இருக்கணும், அங்கே இடம் இருக்கணும், அங்கே ஒரு ஃப்ளாட் இங்கே ஒரு ஃப்ளாட் இருக்கணும், அப்புறம் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இங்கே லிமிட்டே இல்லை இதுக்கு. காம எப்சுனா நிறைய டிசைர்ஸ், நிறைய டிசைர்ஸ். ஓகே,
இங்கே டிசைர் மட்டும் இல்லை, காமேப்சுனான்னா அந்த கர்மையோட பலத்தினை ஆசிக்கிறவன் அர்த்தம். அங்கே பலத்தினை ஆசிக்கலை. அப்புறம் இப்படி செய்கிறதுனால அது மட்டும் இல்லை, வா புனः சாஹங்காரேன, இவனுக்கு அகங்காரம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, யாருன்னு கேர் பண்ண மாட்டான். ஓகே, சாஸ்திரம் பெரியவங்கள் இப்படிலாம். ஆனால் ஒரு பக்கம் கொஞ்சம் மேலோட்டமாக ரிலீஜியஸாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி அகங்காரம், ஆல் த டைம் ப்ரைடு இருக்கும். அதுதான் அந்த கம்பேர். என்விஸ் நைபர்ஸ் என்வி, ஓனர்ஸ் ப்ரைடு அப்படின்னு எது சொல்லியிருக்கான். எதுக்கு என்னதான் ஆக போகுது? போயிடுவேன் ஒரு நாளைக்கு சடனாக போகணும். அப்புறம் என்னமோ ஏதோ யாரோ இருக்கும்போது எப்படி இருக்குன்னு வாழணும்னு தெரிய வேண்டாமா? ஸோ அகங்காரத்தினால இப்படி இருக்கிறவன் இவனும். அப்படின்னா ஆயாசப்படுவான், பலாசக்தின்னு ஆசிக்கிறான். அகங்காரம்னா கர்த்திருவ பாவம், நான் பண்ணுறேன், நான் பண்ணி காட்டுறேன், நான் செய்கிறேன், நான் அச்சீவ் பண்ணேன், சாதிக்கிறேன், அப்படி இப்படின்னு. அப்படி என்ன அர்த்தம்? இவன் லோகத்தில் இவன் கர்மத்தினால நிறைய பாராட்டுதல், பேரு, புகழ், அவார்ட்ஸ் இதெல்லாம் எதிர்பார்ப்பான். சரி, நீ கர்மம் பண்ணிட்டேரு, நல்லா இப்போ பணமே சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, உனக்கு அந்த திறமை இருக்கே, பண்ணுறேன். பட்டு கூட கூட உனக்குள்ள சாத்விக குணம் வளர்கிறதுக்கு ஏதாவது உபயோகப்படுறதா? அகங்காரம் ஜாஸ்தி ஆகிறதா குறையிறதா? அப்போது நான் செஞ்ச என்னுடைய எஃபர்ட்டுக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னா அவார்டு வாங்கிக்கோ, தப்பு இல்லை, அவார்டு வேண்டான்னு சொல்லலை. சப்போஸ் அவார்டு கொடுக்கும்போது பணம் கூட கொடுப்பாங்க. நீ சாத்விக குணம் இருக்கிறவன்னு சொன்னால் அந்த பணத்தை நீ நிறைய ஏதாவது சேவா காரியக்கிரமம் பண்ணுறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு செய்யலாம். எத்தனோ கோவில்கள் விளக்கு கூட ஏற்றாமே இருக்கு நாட்டில். எத்தனோ பேர், எத்தனோ ஸ்கூல் வேணும், காலேஜ் வேணும், எத்தனை ஏதோ அது பண்ணும். அப்படி நிறைய தானமாவது பண்ணும். ஸோ அதனால் இவனுடைய மெயின் ஆக்டிவிட்டி ஒரு வேளை அதெல்லாம் பண்ணால் கூட அங்கேயும் பேருக்காக தான் பண்ணும். ஃபோட்டோ இருக்கா, பேர் இருக்கா, பேப்பரில் வந்துச்சானே. ஸோ இது சில ராஜசிக தத்துவம், அப்படிப்பட்ட கர்மா. அடுத்தது 25 தாமசிக கர்மா பற்றி சொல்லும்போது, அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் அனவேக்ஷச பௌருஷம் மோகாதாரப்யதே கர்மா எத்தத்தாமசமுச்யதே எத்தத்தாமசமுச்யதே. தாமசம் கர்ம உச்சதே தத். இதுதான் தாமஸ் கர்மம்னு சொல்லப்படுறது அர்ஜுனா. எது எது ஆரம்பியதே மோகாத். இவன் எப்படி ஆரம்பிப்பா? இவனுடைய கமிட்மெண்ட் அந்த வேலை பண்ணுறதுக்கு வித் டெல்யூஷன், விவேகம் இல்லாமல் யோசிக்காமல் ஆரம்பிப்பான். ஓகே, ஆரம்பியதே ஹி அண்டர்டேக்ஸ். எப்படி மோகாத், மோகம்னா அதை பற்றி ஒன்றுமே என்ன மோகம் என்ன பண்ணும்? அனவேக்ஷ அனுபந்தம். அப்படின்னா அனவேக்ஷன்னா இதனால் என்ன ஆக போகிறது, என்ன ஆகும், என்ன எஃபெக்ட் வரும்னு சொல்லி ஹி நெவர் கன்சிடர்ஸ் அபவுட் தி கான்சிக்வன்சஸ். இதுக்கு இப்படி ஆகும் அப்படின்னது சிந்தே பண்ணல, யோசிக்கலை, டைமே கொடுக்கல. அதனால் இம்பல்சிவ் ஆக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அப்படியே சட்டுன்னு பண்ணிடுவான். யாருன்னு கேட்க மாட்டான், தெரிஞ்சுக்க மாட்டான். அதனால் என்ன நஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சுக்கல. அப்படி அனுபந்தம்னா வரப்போகிற ப்ராப்ளம்ஸ், நல்லதாவது கெட்டதாவது. ஆனால் இவனுக்கு விவேகம் இல்லைன்னு இவன் பண்ணுற வேலையில் நல்லது என்ன வரும்? மோகத்தினால தானே பண்ணுறான், டெல்யூடை தான் பண்ணுறான். என்ன பார்க்கல கான்சிக்வன்சஸ் வர இதில் ஏற்படுற இது என்னன்னு சொன்னால் எவ்வளோ நஷ்டம் ஏற்படும் இதனாலன்னு யோசிக்க மாட்டான். க்ஷயம், என்ன க்ஷயம்? இவனுடைய சொத்து எல்லாம் போகும்,
இவனுக்கு நஷ்டம் ஏற்படும், இவனுக்கு சுற்றி இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் நஷ்டம் ஏற்படும், சமுதாயத்துக்கே நஷ்டம் ஏற்படும். தாமசிக கர்மா. உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, மூடனாக இருக்கிறதுனால இப்போ குடிக்காரன் இருக்கான், நிறைய பேர் இருக்கான். நம்ம குடும்பத்தில் நம்ம பக்கம் யாரும் அப்படி இல்லைன்னா கூட இருக்காங்க சார். ஆனால் கொஞ்சம் ஹை டைப் சார். அதெல்லாம் அப்படி ரோடு சைடு இல்லை, அப்படி ஏதோ இருப்பான். இல்லைன்னா நல்லதான் இருப்பான். அவனும் ஆரோக்கியம் போயிடுதே, பணம் போயிடுதே. ஒருவேளை பணம் ஏதோ சம்பாதிக்கிறான்னா கூட இப்படிப்பட்ட பழக்கம் இருக்கிறவனுக்கு அசல் என்ன வேலை, எங்கே பண்ணுவான், யார் நம்புவான், அப்புறம் குடும்பம் என்னாகும் பாருங்கள். ஆல்கஹால் ட்ரங்கர்ட்ஸ்னால எடிக்ட் ஆனதுக்குனால எத்தனை குடும்பங்கள் லோகத்தில் கஷ்டப்பட்டுருக்கு. நிறைய வச்சு கவர்மெண்ட் ஆக்ஷன் போட்டு நடத்துகிறாங்க. இந்த கொரோனா டைமில் நிறையாவே சேல் ஆகிடுச்சாங்க. அது எப்படி தெரியல, ஏதோ கணக்கு ஒரு நாள் போட்டுருக்கேன். அப்புறம் அந்த நியூ இயர் டைமில் இத்தனை கோவிட்டேன்னு, அது என்ன பெருமையாக என்ன சி, அதெல்லாம் நியூஸு. அப்புறம் இந்த வெக்கப்படணும் கவர்மெண்ட்டு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற அவர் இப்போது எல்லா மாநிலத்தின் மேலே கை வச்சு பேச முடியாது இல்லையா. கிரமமாக முக்கியமானது என்ன மாற்றணும், அதுக்காக அவர் தபஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. தபஸ் இந்த மாதிரி பீரியடில் நம்ம இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வந்தார், அதே பெரிய சந்தோஷப்படணும், கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கணும். இட்ஸ் நாட் எ ஜோக். கஷ்டம் பார்க்குறோம் நாடு எப்படி உபயோகப்படுத்துக்கும் அப்படிப்பட்ட தபஸ்வினை. அதனால் இவன் க்ஷயம் பார்க்க மாட்டான். குடிக்காரனை பற்றி சொல்கிறோம் அவனை. ஸோ இப்படி அப்புறம் ஆரோக்கியம் எல்லாம் போயிடும், எடிக்ட் ஆகிடுவான். அதுக்கப்புறம் நஷ்டம், கஷ்டம். அவன் சரீரம் ஆரோக்கியம் போயிடும், பணம் போயிடும், எல்லாம் போயிடும். ஸோ இப்படிப்பட்ட தாமசிக கர்மா. இது ஒரு எக்ஸாம்பிள் தான், சின்னது. இதுக்கு அப்படி நீ ரிலேட் பண்ணாலும் சரி. இப்படிப்பட்ட குடிக்காரங்கள் எல்லாருமே மாற்றுறதுக்கானே பல திட்டங்கள், பல மையங்கள் எல்லாம் வேலை செய்கிறது. அப்படி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. அவனை கவுன்சில் பண்ணி சொல்லி அவனை மாற்றிட்டு, அவனு கூட அதில் சில பேர் ஒரு நிலைக்கு வரும்போது நிறுத்தினவன் அவங்களுக்கு ஆசை வரும், ஆனால் அவங்களால முடியாது. பார்த்தீங்களா, அந்த அடிமை என்ன எப்படி இருக்கும். எந்த கர்மத்துக்கு நீ அடிமையாயிடுறோ அது உனக்கு சமுதாயத்துக்கு பல பேருக்கு பல நஷ்டம் ஏற்படுதோ அது தாமசிக கர்மா. ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். அப்போ அந்த டாக்டரை உட்கார வச்சுட்டு அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்லி வைக்கணும், புரிய வைக்கணும்னு சொல்லி குழந்தைங்கள மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டாரு. இன்னொரு டம்ளரில் அவங்க குடிக்கிற அந்த சாரா ஏதோ போட்டு வச்சுருக்காரு. ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு சின்ன கற்பம்பூச்சின்னு ஒரு எதுவும் கொண்டு வந்துட்டு ஜலத்தில் போட்டார். அது ஜலத்தில் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆடிட்டு அப்படியே ஓரத்துக்கு அப்படி கொஞ்சம் எட்டி பார்த்து மூச்சு வாங்கிறது. அதுக்கு அது ஸ்மூத்தாக இல்லைன்னா முடிச்சுட்டு மேலே வந்துடுது. இந்த பக்கம் பூச்சி போட்டால் அப்புறம் அடுத்த அரை நிமிஷம் 15 செகண்டில் செத்து போச்சு. இதனால் பார்த்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு கேட்டால், அங்கே கேட்குற அவங்களுக்குள்ள நம்ம இவனு யார் மோகாத், அவன் சார் ஆல்கஹால் குடித்தா வயிற்றுல பூச்செல்லாம் செத்து போயிடும், அதனால தான் நான் குடிக்கிறேன், போயிட்டு வரேன்னா. பாருங்க, மக்களுக்கு இப்படி தான் புரியும். அதனால் புரியறது புரியாதது உன்ன கையில் உன்னுக்கிட்ட இல்லை. சாஸ்திரம் சொல்கிறது கேளு, குரு சொன்னது கேளு, பெரியவர்கள் சொல்கிறது கேளு. அனுபந்தம் க்ஷயம், அதுக்கப்புறம் ஹிம்சாம். இப்படிப்பட்ட இவனுக்கிட்ட அடிதடி இல்லாமல் இருக்கும். தினந்தோறும் ராமராவண யுத்தந்தான். அப்புறம் அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு பக்கத்து வீட்டில் பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க அந்த சேரில் ஒருத்தர் இப்படி பண்ண பக்கத்தில் இல்லை. இப்போ சொஃபிஸ்டிகேட்டட் ஃபேமிலிஸ்லேயே நிறைய ஃப்ளாட்ஸ்லேயே அங்கே கூட அப்பப்போ இப்படி எல்லாம் சப்தம் கேட்கும்.
கொஞ்சம் டீசென்ட் ஃபைட்டிங் இது. அவ்வளோதான் டிஃபரன்ஸு. பணக்காரங்களுடைய சண்டை வீட்டுக்குள்ளே, ஏழர்களுடைய சண்டை ரோடு மேலே, அவ்வளோதான். சைலண்ட் சஃபரிங். ஹிம்சாம், இவன் அவன் ஹிம்சப்படுத்துக்கிறான், அவன் ஆத்மன் ஹிம்சை பண்ணிக்கிறான், ஆத்மஹத்தியை செஞ்ச மாதிரி தான். அப்புறம் அடுத்தவங்களே பணத்துக்காக அதுக்காக, அப்போ நான் சொன்னது நடக்கணும் இதுக்காகன்னு அவன் அடிப்பான், கொலை கூட பண்ணுவான். பண்ணல எத்தனை வருது பேப்பர்லாம். ஹிம்சா. இப்படிப்பட்ட ஒரு தாமசிக கர்மத்தில் ஈடுபடுற இவன் கூண்டாவா ரவுடியா என்னாவது அப்படி சொல்லுங்க. லோகத்தில் அவங்களன்னு வச்சு தானே வேலை நடத்துக்கிறாங்க ராஜசிக கர்மத்தில் ஈடுபடுற பணக்காரர்கள். ஏன் இப்படி? அப்புறம் இதனால் க்ஷயம் ஹிம்சாம் ச பௌருஷம். இன்னொன்று இவனுடைய இந்த அர்த்தம் என்னன்னா, அவன் சக்திக்கு மீறி புரிஞ்சுக்காமே ஆரம்பித்தான். ஆரம்பியத்தே பௌருஷம்னா இங்கே கெப்பாசிட்டி, எனக்கு இது ஆரம்பிச்சு இது சாமர்த்தியம் இருக்கா இல்லையா அது கூட யோசிக்க மாட்டான். இது தாங்க முடியுமா, இது மேலே வர முடியுமா, நடக்குமானே. ஆனால் அப்படி சும்மா ஆரம்பிச்சுடுவான். ஸோ இப்படிப்பட்ட சுபாவம் இருந்த அது தாமசிக, இப்படிப்பட்ட சுபாவத்தோட பண்ணுற கர்மத்துக்கு பேர் தாமசிக கர்மா. அப்படி கர்ம விஷயம் பற்றி பேசி முடிச்சுட்டு அப்புறம் 26 பகவான் கர்த்தா செய்கிறவன். ஓகே, சாத்விக கர்த்தா, அப்படி 3 விவாத். 26 முக்த சங்கோ நஹம் வாதி த்ருத்யுஸ்ஸாஹசமன்விதः சித்ய சித்யோர்நிர்விகாரः கர்த்தா சாத்விக உச்சதே. த டூயர், அங்கே கர்மா பற்றி சொன்னார். சாத்விக கர்த்தா, சாத்விக டூயர் எப்படி இருப்பான்னா, சாத்விக கர்த்தா உச்சதே, அவனை பற்றி இப்படி தான் சொல்லப்படுறது. ஒன்று முக்த சங்கா. இந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் அங்கங்கே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அங்கே ஞானம் பற்றி சொல்லும்போது எந்த சங்கம் இல்லாதவனாக இருப்பான் இந்த கர்த்தா. ஃப்ரீ ஃப்ரம் த அட்டாச்மெண்ட். இங்கே அட்டாச்மெண்ட்டுன்னா ராகமும் துவேஷமும் ரெண்டுத்துக்கும் முக்த சங்கா. ரெண்டாவது பாயிண்ட் அனஹம்வாதி. அங்கே அகங்காரியன்னு சொல்லிட்டார் இல்லையா, அகங்காரம் வளராது. போக்திருத்துவம், சாரி, கர்த்திருவ பாவம் இருக்காது. முக்த சங்கா அட்டாச்மெண்ட் இருக்காது, போக்திருத்துவ பாவம் இருக்காது, டூயர்ஷிப் இருக்காது, என்ஜாயர்ஷிப் இருக்காது. ஓகே, பட் நான் தானே என்ஜாய் பண்ணுறேன் சார். ஞானி சாத்விக கர்த்தா உள்ள பாவம், நான் எதுவுமே பண்ணல, ஆத்மா எதுவுமே பண்ணல, சரீரம் பிரகிருதி சில விஷயங்கள்னு செய்கிறது. அப்படி என்ன, அப்போ அந்த ராஜசிக தாமசிகத்தை செய்யும்போது கூட அப்படியே விட்டுடலாம் இல்லையா? அவனுக்கு அந்த அறிவே இல்லையே. இங்கே அறிவு வந்ததுக்கப்புறம் தானே நான் முக்த சங்கான்னு சொல்ல முடியும். ஐ ஆம் கிளைமிங். இது எப்படின்னா ஞானத்தினால சொல்கிறேன். நான் கர்த்தா இல்லை, நாகம் கர்த்தா நைவ கிஞ்சித் கரோமீதி 5வது அத்தியாயத்தில் யுக்தோ மன்யேத தத்துவவித். இந்த தத்துவத்தின் உணர்ந்தவனு, நான் ஆத்மானி உணர்ந்தவனு, நான் நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூப ஆத்மா, நிர்விகாரா சர்வகதா அப்படின்னு ஆத்மாவுக்கு 6 லட்சணங்கள் பேசிக்காக படித்தோம் முன்னாடி அத்தியாயங்களுக்குள்ள. அதை உணர்ந்தவன் அவன் நைவ கிஞ்சித், நான் எதுவுமே பண்ணல, ஆத்மாவாக நான் எதுவுமே பண்ணல. ஆனால் இந்த சரீரம் பிரகிருதி சேர்ந்தது, அது என்னமோ அது நடத்துறதுக்கு, அது ஜீவிக்கிறதுக்காக சிலது பண்ணுறது, நடக்கிறது, வருது, போகிறதுன்னு. ஞாபகம் இருக்கா? அங்கே பகவான் 13 லிஸ்ட்டு கொடுப்பாரு. 5வது அத்தியாயத்தில் கஷ்டமான ஸ்லோகம்னு சொல்லுவேனே,
பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வபன் பிரலபன் விசுருஜன் குருண்ணன் உன்மிஷன் நிமிஷன் நபி அப்படின்னா சில ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் எதுவுமே நான் பண்ணல. இந்திரியாணிந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன். இந்திரியங்க விஷயங்கள் கூட அது ஏதோ இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது. ஐ ஆம் அன்டச்ட். சூரிய பிரகாசத்துவ மாதிரி நான் பிரகாஷிக்கு செய்கிறேன். எங்கே என்ன நடக்கிறதுன்னு அன்அட்டாச். அதனால் ஞானி மகாத்மா கூட லோகத்தில் விவகாரம் பண்ணுற மாதிரி இருக்கும், பண்ணுவாங்க. சில பேர் பேசுவாங்க, சில பேர் புஸ்தகம் எழுதுவாங்க, சில பேர் பாடுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணட்டும், ஓகே, இல்லை சும்மா இருக்கட்டும், எப்படி இருந்து. ஆனால் அவங்களுக்கு உள்ள இந்த ஞானத்தினால அவங்க செய்கிறது அவங்களுக்கு எதுவுமே ஒட்டுக்கலை. அனகம்வாதி, ஈகோயிசம், அகங்காரம் இல்லை. எல்லாமே பகவான் ஈஸ்வரன் சமஷ்டிலோ என்னமோ நடக்கிறது. எல்லாம் சமஷ்டிக்கு விட்டு கொடும். அசல் பக்தி உபாசனா அந்த பாவனை கொண்டு வரத்துக்கு தான். உபாசனை சமஷ்டி ஈஸ்வரன் எல்லாமே. நான் என்ன அவர்கிட்ட கேட்கறதுக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் வருது, அவருக்கு தெரியும் எப்படி என்ன இது. நான் அவரை ஞாபகம் வச்சுக்கிட்டு வணங்குறது மட்டும்தான் நான் செய்வேன். பாருங்கள் எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அந்த பாவனை வந்த. இந்த கேட்கறதுன்னு இது வரும்போது அகங்காரம் வருதுன்னு. அகங்காரம் நீ தனி நின்றுட்டா உனக்கு ஈஸ்வரனுக்கு எப்பவுமே டக் ஆஃப் வாருதா. டக் ஆஃப் வாரன் என்ன, அவனை பற்றி பயந்துட்டு இருக்கணும். அதுதானே பக்தி பெரும்பாலும் பண்ணுறது. நானே பயப்படணும். ஏன் பயப்படுறேன்னா நான் அவர்கிட்ட இதை கேட்குறேன். சரி, ஒருத்தர்கிட்ட கடன் கேட்குறவன்னா நம்ம ரொம்ப பயமாக இருக்கும். கேட்டால் கொடுப்பாரோ இல்லையோ, ஏதாவது நினச்சிக்குவாரோ. கொஞ்சம் சென்சிட்டிவ் இருக்கிறவனா, சென்சிட்டிவ் இல்லாதவனை வேறு. அப்புறம் நான் உடனே திரும்பி கொடுக்கலன்னா கூட சென்சிட்டிவ் இருக்கிறவன் ஐயோ சொன்னால் அந்த நாள் கொடுக்குறேன்னு டைம் கொடுக்க முடியலே அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் போய் சொல்லி ஏதாவது அப்படின்னு. ஆனால் எப்படியாவது திரும்பி கொடுக்கணும். இந்த வாக்கு மேலே அவ்வளோ இருக்கும். இதெல்லாம் சென்சிட்டிவ் பர்சன். அதில் சாத்விக குணம் இருக்கிறவனுக்கு தான். அதனால் இங்கே இவனும் சாத்விக கர்த்தா அனகம்வாதி திருத்யுசாக சமன்விதா. திருத்தி என்ன, ஃபர்ம்னஸ். ஒன்று ஆரம்பித்து அப்புறம் உடனே அதை நிறுத்திட்டு அப்புறம் இன்னொன்று ஆரம்பிக்கிறது. அப்படி வேவரிங்னஸ், பண்ணலாமா வேண்டாமா, காலு வெளியில் வைக்கலாமா வேண்டாமா, இப்படி ஒரு அடி முன்னாடி 2 அடி பின்னாடி. எப்படி எங்கே இருப்பான், பின்னாடியே போயிட்டுருப்பான். என்ன கணக்குது, ஒரு அடி முன்னாடி 2 அடி பின்னாடி. அந்த மாதிரி இல்லாமல் திருதி, வில் பவர். திருதி என்னங்க, அவன் வில் பவர்னு அது நல்லதுக்காக புருஷகாரம் வில் பவர் என்ன அது உபயோகப்படுத்திகிட்டே இருப்பான். இங்கே வில் பவர் என்ன, அகங்காரத்தினால இல்லை, அகங்காரமே எடுத்தாச்சு முதல்ல. அதுக்கப்புறம் வில் எங்கே இருக்குமென்னா, எஸ் எனக்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு, நானும் டாக்டரேட் வாங்க முடியும், கோல்டு மெடல் வாங்க முடியும் ஆத்மாத்மிக படிப்பில். அப்போ இந்த யூனிவர்சிட்டியில், உலகமான யூனிவர்சிட்டியில் நம்ம எல்லோரும் சமந்தா படிப்பில், அந்த படிப்பில். அப்போ சீக்கிரம் அவங்க அதெல்லாம் பண்ணி வந்துட்டா நல்லது. திருதி. அப்புறம் உற்சாகம், இன்ஸ்பிரேஷனோட உற்சாகத்தோடு பண்ணுவான். ஏதோ ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து போய் அப்படி பண்ண மாட்டேன். சோகத்தோடு அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். உற்சாகம் இருக்கும். ஏதாவது ஆரம்பிக்கிறதுன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிந்திப்பான், உற்சாகத்தோடு பண்ணுவான். எது பண்ணான்னு சரி உற்சாகத்தோடு பண்ணணும். வேறு வேலை ஒன்றும் இல்லை. வீட்டில் என்ன டிவி பார்க்க விட மாட்டுறாங்க, அவங்களே பசங்களும் அவங்கள எல்லாம் வச்சுக்கணும். இனியும் அங்கேயும் இருக்க முடியாது, போர் அடிச்சு விடும். என்ன பண்ணுறது, சரி சத்சங்கத்துக்காவது போகலாம். அங்கே நம்மளை யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சும்மா வாக்கிங் பண்ண மாதிரி இருக்கும். உற்சாகத்தோடு வரணும். உடம்பு சிலவாட்டு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா கூட உற்சாகம். அதனால தான் உடம்பு மைண்டு நமக்கு அப்படி ஒரு பக்கம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா கூட சில சமயம் அப்படி ஆகும். பட் ஸ்டில் உள்ளனுந்து ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்து அந்த பாவத்தில் வந்து வில் பவர்.
எனக்கு குரு இப்படி சொல்லியிருக்காரு, சாஸ்திரம் கீதை இப்படி சொல்லியிருக்கு, பகவான் இப்படி சொல்லியிருக்காரு, அந்த தாட்ஸ் நீ கொண்டு வந்து உற்சாகத்தை ஏற்படுத்திக்கிட்டு அப்புறம் உற்சாகத்தோடு கூடியிருக்கிற ஃபர்ம்னஸோடு கூடியிருக்கிற சமன்விதகான்னா எண்டோடு வித் என் அர்த்தம். இப்படி இருக்கிறதுனால நிர்விகாரக இவனுக்குள்ளே எந்தெந்த செய்ய வேண்டிய அவனோட கர்ம பண்ணிட்டு இருந்தால் கூட செய்ய வேண்டிய ரெகுலர் இது அவனுக்கு விகாரமே ஏற்படலை. விகாரம் ஏற்படலைன்னா ராகத்வேஷங்களுடைய இம்ப்ரெஷன்ஸ் அவனுக்குள்ளே ஏற்படுறதில்லை. ஓகே, விகாரம் அப்படின்னா அவனுடைய ஸ்வரூபத்தை அவனுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறான். நான் ஆத்மா, ஆத்மா வந்து நிர்விகாரக. விகாரங்கள் எல்லாம் இங்கே இந்த பிரகிருத்திலோ விக்கிருத்திலோ சரீரத்திலோ விகாரங்கள், லோக்கலில் மக்கள் விகாரங்கள் இருக்கும். நான் நிர்விகாரக சாட்சியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நிர்விகாரக அப்படின்னா அன்எஃபெக்டட். இது ரொம்ப சிறந்த தபஸ். என்ன ஆனாலும் சரி நான் வந்து அதனால் எஃபெக்ட் ஆகலை. முக்கியமாக எனி சிச்சுவேஷன், எனி ஈவெண்ட்டு, எனி பேச்சு, யார் என்ன சொன்னாலும் சரி சொல்லுவாங்க, அது நம்ம காதில் விடும், உள்ளக்கு போகும். பட் நான் உள்ளே எனக்குள்ள விகாரம் ஏற்பட்டுச்சா, கோபம் வந்ததா, பொறாமை வந்ததா, அப்புறம் வெறுப்பம் வந்ததா, எப்படி இருக்கு, டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கான்னு இல்லையா? இதுதான் நித்தியம் நிரந்தரம் பண்ண வேண்டிய தபஸ். கவனிச்சுட்டே இருக்கணும், கவனம் அங்கே இருக்கணும். எவ்ரி ஃபர்ஸ்ட் என்ன ஈவெண்ட்டு, ஒரு இன்சிடெண்ட் நடந்தானோ, பேச்சு நடந்தானோ என்றால் ஹவு இன்சைட் ஐ எம் ரியாக்டிங். நமக்கு தெரியும் உள்ள எப்படி நம்ம ரியாக்ட் ஆகிறவன். ஆனால் அந்த நான் பார்க்குறேன், அந்த கொஞ்சம் அந்த திறமை இருக்கணும். நான் பார்க்குறேன், என்னோடய மைண்டு ரியாக்ட் ஆகிறது அந்த டைமில் தெரியாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உடனே க்ரீன் ரூமுக்கு போயிட்டு நான் யாருன்னு, என்ன க்ரீன் ரூமு, சாஸ்திரம் படித்ததெல்லாம் ஞாபகம் கொண்டு வரதுக்கு பேர் க்ரீன் ரூமுக்கு போகிறதே. ஆமாம், நாங்கள் ஒரு என்ன ட்ராமா பண்ணல சார், நாங்கள் எதுவும் வீட்டில் தான் துணி மாற்றுக்கும் அடிக்கடிக்கு, அதே இல்லை. சாஸ்திரம் ஞாபகம் வருது, இந்த வாக்கியங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது க்ரீன் ரூம் போடுறது. அது ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இவ்வளோ கேட்டது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கு, அது ரிகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உபயோகப்படுத்திக்கணும். நிர்விகாரக எதுக்கு எல்லாம் நிர்விகாரமாக இருப்பார், எதுக்கு என்ன, சித்தி அசித்தி நடக்கட்டும் நடக்காமல் போகட்டும். நடந்ததுக்கு ஆஹா ஓஹோன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இல்லை, நடக்காததுக்கு வந்து ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்போ கவலைப்படுறது இல்லை. ரெண்டு இல்லை, பேலன்ஸு. சித்திய சித்தியோ சமோ பூத்வா பல இடத்துல சொல்லியிருக்கார் கீதையில். 2வது அத்தியாயம் முதல்ல ஆரம்பத்தில் அங்கே யோகாவுக்கு டெஃபினேஷன் கொடுக்கும்போது சமத்துவம் யோக உச்சதே அப்படின்னு ஒரு அழகான கருத்து சொல்லப்பட்டது. சமத்துவம், ஓகே, பேலன்ஸ்டு மைண்ட், ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இஸ் கால்டு யோகான்னாரு. அதுக்கு விளக்கம் எல்லாம் இங்கே பார்த்துட்ருக்குறோம். யோகான்னு ஏதோ ஆசனம் பண்ணுறதை நினச்சிக்காதுங்க. அப்படி சொல்லி 27வது ஸ்லோகத்தில் ராஜசிக கர்மா, ராகி கர்ம ஃபல பிரேப்சு லுப்தோ ஹிம்சாத்மகோ சுச்சிஹி ஹர்ஷசோகான்விதः கர்த்தா ராஜசः பரிகீர்த்திதः. இப்படிப்பட்ட இவன் தான் ராஜசிக கர்த்தான்னு கூப்பிடப்படுறான் அப்படின்றான். யார் மேலே சொன்னதுக்கெல்லாம் இங்கே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். கர்ம ஃபல பிரேப்சு, ஓகே, கர்ம ஃபலத்தினி ஆசிக்கிறவனும் எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்பான். அடுத்தது என்னன்னா, அது அங்கே பார்த்தோம் அந்த வார்த்தை இன்னொரு பக்கத்தில், லுப்தா பிசினி, கிரீடி, ஓகே, ரொம்ப கிரீடி, இன்னும் வாங்கணும், எனக்கு தான் வரணும், எனக்கு தான் வேணும், இன்னும் சேர்த்து வச்சுக்கிறேன், இன்னும் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப பேராசை, கிரீடி. There is enough for everybody's need in this world,
but there is even the whole world is not enough for a greedy person. எல்லாருக்கும் வேண்டிய அளவுக்கு பகவான் எல்லாம் வச்சிருக்காரு. ஆனால் இந்த கிரீடினஸ் வந்து அப்படி ஏன் லுப்தா அபரிக்கிரகம்னு சொல்லப்படுறது அங்கே பதஞ்சலி யோக சூத்திரம்ல லுப்தா. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஏன் கிரீடி, சரி அவனாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கிட்டான், யாருக்கும் கொடுக்கல, அவனும் சாப்பிடல. அந்த உத்தவ கீதையில் அவந்தி பிராமணன் மாதிரி அங்கே அதான் பிக்ஷு கீதம் கதை நடந்துகிட்ருக்கு, உபதேசம் நடந்துகிட்ருக்கு, கதை முடிஞ்சு போச்சு. இவன் அடுத்தவங்களோட பணத்துக்கு ஆசைப்படுறவன் அதுபடி வச்சுக்கணும். லுப்தா எப்படி சுருட்டுறது, இப்படி அது சுருட்டிக்கோ, சான்ஸ் வரும்போது விடலாமோ. வாமனர் அப்படி எடுத்துகிட்டு பிராமணனாக தானம் வாங்கிறதுக்கு வரும்போது கரெக்டாக இதை வார்த்தை தான் பலி சக்கரவர்த்தி சொல்லுவான், என்ன ஒன்றும் அறிவு இல்லாத பையனாக இருக்கேன், நீ எப்படி தான் வாழ போகிற இந்த லோகத்தில், சான்ஸ் வரும்போது சுருட்டுக்க வேண்டாமா, நான் தான் எல்லாம் தரேன்னு சொல்கிறேன், உனக்கு ராஜ்யம் வேணுமா, பூமி வேணுமா, நல்ல பொண்ணுன்னு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டுமா, என் பிராமண பையன் பலி சக்கரவர்த்தி. சான்ஸ் வரும்போது விடலாமா, அள்ளிக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இன்னும் போடி, நீ போ, நீ இன்னொரு வாட்டி போ, அந்த பக்கம் போ, இந்த பக்கம். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸில் ப்ராப்ளம், இன்னும் கொஞ்சம் வராதா, அது கூட தங்கச்சி அண்ணா தம்பி எல்லாருக்கிட்ட சண்டை, அதுக்கப்புறம் யாரு கூட பேச்சுவார்த்தை உருவில், சும்மா கொஞ்சத்துக்காக வர்றதுன்னா கேட்டாச்சு கொடுத்தா, அவங்களுக்கு கூட அறிவிருந்து அந்த இது இருந்தால் கொடுப்பான். எதுக்கு நீ ரொம்ப இது பண்ணுற, ஒன்று பிராரப்தம், கொடுக்கல வரலன்னா பிராரப்தம், பாப பிராரப்தம் வந்துச்சா புண்ணிய பிராரப்தம். ஓகே, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக லோகத்தில் செயல்படாத மாதிரி தோணும். ஜாக்கிரதை இருங்கோ, எங்கெல்லாம் எப்படி இருக்கணும், இதே பிடிச்சிக்கிட்டு இருந்துட்டா ஒன்றும் இல்லை வாழ்க்கையில். கொஞ்சம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நிம்மதி இருக்கணும். நிறைய இருந்து நிம்மதி இல்லாதவங்கள நிறைய பேருங்க, நீங்கள் கவனிச்சுட்டே இருங்கோ. ஒரு தெருவில் ஒரு இடத்துல உங்கள் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்குமா இல்லையா, அதுதான் லுப்தா. நேச்சுரல்லி அதனால இவன் வந்து அடுத்தவங்களோட தனத்துக்கு ஆசைப்படுறதுனால ஹிம்சாத்மகா, பல வகையான ஹிம்சை, ஸ்கேம் என்ன, கேம்பிள் இது என்ன, மர்டர்ஸ் என்ன, பாம்பு போடு, எல்லாம் பண்ணு, அடிடா, கொல்லுடா, எல்லாம் பண்ண. ஸோ ஹிம்சாத்மகா, அவனை ஹிம்சை பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ண மாட்டான். இத்தனை பேர் போயிடுவாங்களே பாப்போம், அப்பா அப்பாகள் இப்படி அப்படின்னா எதுவுமே கிடையாது. மொத்தத்தில் அவன் நினச்ச வேலை நடக்கணும். ஹிம்சாத்மகா அதெல்லாம் ராஜசிய கர்மா. அசுச்சிஹி, ஒரு நிஷ்டா நியமம் இருக்காது, எல்லாம் அசுத்தமாக இருக்கும் அந்த கர்மங்கள் இதெல்லாம். அப்படின்னா ஏதோ சிலது ஏதாவது சுவாமி ரிலீஜியஸ் எல்லாம் பண்ணால் கூட அங்கே கூட சுத்தமாக இருக்க மாட்டான், பியூராக இருக்க மாட்டான். குளிச்சு கூட கோயிலுக்கு போவான், எந்த குளிச்சு இல்லை குடிச்சு. அதனால் அப்புறம் ஹர்ஷசோகான்விதா, அங்கே வந்து சித்து இது எல்லாத்துக்கும் எதுவும் இல்லை. ஹர்ஷசோகன்னா கடிச்சா ஆஹாஹான்னு நினைக்கிறது, ஏதாவது கொஞ்சம் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படி போயிடுச்சுன்னா ஒரே துக்கம். ஏன் அப்படி நடந்தது, அப்படி துக்கம்னா கோபத்தோட கூடின்னு இருக்கிற வெறுப்பம் இல்லை. இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் ராஜசிக கர்மத்தில் இருக்கும் கர்த்தா. அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.